இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அட சாப்பிட்டு போடா. டேய் சாப்பிட்டு போடா. இரு, அவன் எங்க போறா? கூப்பிட கேட்காம அவன் பாட்டுக்கு போறா. அவன் எங்க போறான் எதுவுமே தெரியல வள்ளிமா. என்னாச்சு? நான் பேசுறது எதுவுமே அவன் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறான் வள்ளிமா. நான் ஒண்ணு சொன்னா அவன் பாட்டுக்கு வேற ஒண்ணு செய்யறான். நேத்துல இருந்து அவன் நடவடிக்கை எல்லாமே வித்தியாசமா இருக்கு வள்ளிமா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஏய் என்ன நீ? கண்மணி வீட்டை விட்டு போயிட்டான்னு ராகவ் எவ்வளவு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனு நினைச்சுதான் இவன் ஒரு மாதிரி இருப்பாம்மா, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல வள்ளிமா, அந்த கவலை நமக்கும் தானே இருக்கு. நம்ம எல்லாருமே அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க தானே ட்ரை பண்றோம். இவன் மட்டும் என்ன தனியா பண்றான்? அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் எப்பவுமே அப்படிதான். நீ ஒண்ணும் பயப்படாது. தப்பா ஒண்ணும் நடக்காது. நடந்துடக்கூடாது வள்ளிமா. நடக்காதுமா, தைரியமா. ஏன் கண்மணி, ஏன் என்னை விட்டு போன? நான் வேணும்னு தப்பு செய்யல கண்மணி, தெரியாம நடந்துருச்சு. நீ என்னை விட்டு போயிருவன்னதா நான் இந்த உண்மைய சொல்லாம மறைச்சேன். கண்மணி திரும்ப வந்துரு. நீ இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் நரகமா இருக்கு கண்மணி. டேய், ஏதாவது வாங்கிட்டு போகணும்னா சொல்றா, வாங்கிட்டு போறேன். ஒண்ணு வேணாம், இப்பதான் போய் பார்த்துட்டு வந்தேன். வள்ளி, நான் நீ ஏதாவது சொல்லணுமா? அது ஏன்னா நீ கண்டிப்பா இப்ப கண்மணிய பார்த்தே ஆகணுமா? ஏமா? இல்ல, நிறைய வேலை இருக்குன்னு சொன்னல, அதான் கேட்டேன். வேலை இருக்குதான், ஆனா நம்ம வீட்டு பொண்ணையும் போய் பார்க்கணும் இல்லையா? ஆமாமா, பார்த்துதான் ஆகணும். எனக்கு கூட கண்மணிய பார்க்கணும் போலதான் இருக்கு. ஆனா இன்னைக்கு அஷ்டமியாச்சே. அஷ்டமி அதுவுமா நம்ம சம்பந்தி வீட்டுக்கு போக மாட்டோமே. என்ன வள்ளி, புது கதையெல்லாம் சொல்ற? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். மாமா மாமா மாமா. வீரா, என்ன வீரா இது? அண்ணா அங்க போய் கண்மணிய பார்த்தா எல்லா விஷயமும் தெரிஞ்சிரும்ல. வள்ளிமா, நீங்க மாமா கூட போங்க. நானா? ஏய் நீயும் கூட வா. இல்ல வள்ளிமா, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. நீங்களும் பிருந்தாவும் மாமா கூட போங்க. எப்படியாவது கண்மணி உண்மையை மட்டும் சொல்ல விடாம பாத்துக்கோங்க வள்ளிமா. என்ன வீரா நீ? நாங்க சமாளிச்சிருவோமா? சமாளிச்சிடலாம் வள்ளிமா, நீங்க போங்க. பிருந்தா, சொல்றது புரிஞ்சதுல? கண்மணி அக்கா மாமாவை பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலையே. ஏய், அதுக்கு தாண்டி உங்களை நான் போகவே சொல்றேன். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. வள்ளிமா போங்க வள்ளிமா, பார்த்து போங்க. மாமா, எல்லாமே சரியாயிடும். கொஞ்சம் நார்மலா இருங்க மாமா. டேய், என்னடா இப்பதான் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்ன, பின்னாடியே வந்து நிக்கிற? இல்லப்பா. என்னடா பொண்டாட்டிய பார்க்காம இருக்க முடியலையா? வா வா வா. கடவுளே, என்ன நடக்க போகுது? கண்மணி, கண்மணி, மா கண்மணி. அண்ணா வா. வாமா. வாங்க மாமா. கண்மணி, நீயும் அம்மாவும் கிளம்பி இங்க வந்துட்டீங்கல்ல, அது மட்டும்தான் அண்ணனுக்கு தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது. வேற எதுவுமா? அதானா, நீயும் ராகவனும் கடைக்கு போயிருக்கும் போது இவங்க உங்ககிட்ட சொல்லாம இங்க வந்துட்டாங்கல்ல, அதுதான் சொன்னேன். உட்காருங்கண்ணா. உட்காருங்க உட்காருங்க மாமா. அத குடுமா. நாங்க மாமா. உட்காருங்க. கண்மணி, இத வாங்கி உள்ள வை. எதுக்கு மாமா இதெல்லாம்? இருக்கட்டும். உட்காருங்க மாமா. நீங்களும் உட்காருங்க. உட்காரு. தப்பா எடுத்துக்காதமா. குடும்பத்துல மூத்த பையன்னு பேரு தான், ஆனா இதெல்லாம் நான் தான் யோசிச்சாகணும். அது என் மருமகள் எல்லாரையும் வீட்டோட வச்சுக்கணுன்ற யோசனையில இதை விட்டுட்டேன். என்ன இருந்தாலும் கர்ப்பமா இருக்கும்போது அம்மா வீட்டுல அம்மா கூட இருக்கிற மாதிரி வராது இல்ல? கண்மணி, உண்மையை உன்கிட்ட மறைக்கணும்னு இங்க யாருக்குமே எண்ணம் இல்லம்மா. அது சொன்னா நீ தாங்க மாட்டேங்கிறதுனாலதான் நாங்க சொல்லாம விட்டுட்டோம்.
அதுவும் உன் மேல எங்களுக்கு இருக்கிற அன்புனாலதான் நாங்க சொல்லலம்மா. நீ எங்களை தப்பா நினைக்காத கண்மணி. போதும்மா. இல்ல கண்மணி. இப்படி எல்லாரும் எனக்காகன்னு சொல்ல சொல்ல எனக்கு இன்னும் ரொம்ப குற்ற உணர்ச்சியா ஆகுது. ஐயோ கண்மணி, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. உன் கஷ்டம் எனக்கு புரியுது. ஒரு வாரமோ 2 வாரமோ இங்க உன் அம்மா வீட்டுல நீ இரு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா உன் மனசை மாத்திக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு கண்மணி. அங்க உன்னை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ராகவ உன் பக்கமே வரமாட்டான். நான் அவனை கண்டிச்சு வைக்கிறேன். இங்க பாருமா, நீ இப்போ தனியாள் இல்ல, வயித்துல குழந்தைய சுமந்துகிட்டு இருக்க. உனக்கு புரியும், எங்க குடும்ப வாரிசு சுமந்துகிட்டு இருக்க. இப்ப நீ கோவப்பட்டு எந்த முடிவெடுத்தாலும் அது அந்த குழந்தையோட எதிர்காலத்தை தான் பாதிக்கும். என்னாச்சுரா? ரெடியா இருக்கு. இந்த மாறா நீ கேட்ட பணம். தேங்க்ஸ்ரா. ம் இந்த பணம் கண்டிப்பா பத்தாது. என்ன பண்றது? என்னப்பா மாறா, ஜவுளி கடைக்காரரோட பையன் பைக்கை வச்சு பணம் வேணும்னு கேக்குற? கொஞ்சம் அர்ஜென்ட் சேட்டு, கேள்வி கேட்காம பணத்தை மட்டும் கொடு. பெரிய இடம்னா கேள்வி கேட்க கூடாதுதான். அப்புறம் அது வீட்டுக்கு தெரியும். சரிப்பா. ஆர்சி புக், இன்சூரன்ஸ் எல்லாம் பக்காவா. சரி மாறா. தம்பி சார். பைக் எடுத்து ஓரமா போடு. சரிங்க சார். வா மாறா. ம். இவன் எதுக்கு நமக்கு கால் பண்றான்? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சே. ஹலோ. ஹலோ மேடம். என்ன வேணும்? அந்த ராமச்சந்திரன் குடும்பத்தை மொத்தமா காலி பண்றதுக்கு என்கிட்ட ஒரு முக்கியமான எவிடன்ஸ் மாட்டிருக்கு. அந்த ராகவன் கண்மணி அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ண மாதிரியா? ஸ்பீக்கர். அதெல்லாம் சின்னது மேடம், இது ரொம்ப பெருசு. இது வெளியில வந்துச்சுன்னா ராமச்சந்திரன் சாம்ராஜ்யமே அழிஞ்சு போயிரும். ஓ, அப்படி என்ன எவிடன்ஸ் வச்சிருக்க? நேர்ல வாங்க மேடம், நான் டீடைலா சொல்றேன். சரி, நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்? இல்ல, அவனுங்க என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணானுங்க, எவ்வளவு அடி அடிச்சானுங்க. அவனுங்களை நான் பழி வாங்கணும் மேடம். என்னால முடியல, அதான் நான் உங்ககிட்ட கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, எங்க வரணும்? குன்றத்தூர்ல இருக்கிற தோப்புக்கு வந்துருங்க மேடம். மறந்துடாம 8 மணிக்குள்ள வந்துருங்க மேடம். சரி, வரேன். ஓகே மேடம். சொல்லிட்டேன் சார். கிளம்பு. சரி சார், வரேன் சார். ம். ஏய், என்கிட்ட காசை வாங்கிட்டு எங்காவது டபுள் கேம் ஆடணும்னு நினைச்ச, என்ன நடக்கும்னு தெரியும்ல? தெரியும் சார். ம்.